அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் அடுத்த 14 நாட்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத மாற்றம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும்? இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பராசியில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி மிருகசுரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடு ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சுபபலம் பெற்றுள்ளதால இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதால் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கூட சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு வாரம் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமானவரை வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ராசிநாதன் பலம் பெற்றாலே மற்ற தோஷங்களை குறைத்து அதிக கவலைப்பட வேண்டியதில்லைங்க. ரிஷபராசிக்கு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பது வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்குங்க. வணிகத்தில் ஆதாயத்தை தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதே போல இந்த வாரங்களை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவுகள் அதிக அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரம் ஜென்ம குரு நகர்ந்து தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சிரமங்கள் மாறும் நேரம் இதுங்க. அதே போல மாமன் மைத்துனர் போன்ற தாய் வழி உறவுகள் மகிழ்ச்சியை தருங்க. முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியை செய்து தருவாங்க. இதுவரை ஏமாற்றமாக இருந்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் ராசியில் புதன் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல் ஜென்ம சூரியன் இருப்பதை மறந்துவிடக் கூடாது. அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உஷ்ண நோய்கள் சரும நோய்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட வலி பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பது அகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ கணவன் மனைவி குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல்
திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்குங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்த ஊதியமும் கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் தற்காலிக பணிகள்ல உங்களுடைய அன்பர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 14 நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கைகள்ல தாங்க இருக்கு. உற்பத்தியை தைரியமாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புதிய லாபகரமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்கு. சனி மற்றும் ராகு புதன் ஆகியோருக்கும் இத்துறையில் பங்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதனால் வருமானம் உயர இருக்கு. புதிதாக திரைப்படத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படி இதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே இந்த 14 நாட்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்க தொண்டர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைப்பாங்க. அதே போல் சிலரிடம் முக்கிய கட்சி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறை வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் ஆதரவாகவே சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு. விடுதிகள்ல தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு வசதிகள் பெருகுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு முக்கிய பொறுப்பேற்றுள்ள கிரகமான செவ்வாய் கடக ராசியில் பலம் குறைந்துள்ளதால் வயல் பணிகளை சற்று கடுமையாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைக்க வேண்டி இருக்கு. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகளும் சிறந்த முன்னேற்றத்தை அடைய இருக்கு. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரம் முழுவதுமே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு நிம்மதியும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியோ கிடைக்க இருக்குதுங்க. அதே போல கருத்தரிப்பதற்கு ஏற்ற கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குது. அதே போல் கருவுற்றுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதிங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.